எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறப் போறாங்க, இல்ல அந்த தொகுதியில அந்த மாரியான எந்த மாரியான பலங்கள் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்க கவண்டபாளையம் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே! சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. கவுண்டமலையம் தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த 3 முறை இந்த இதில எலக்ஷன் நடந்திருக்கு. 2011, 2016, 2021ல. இந்த 3 முறையுமே பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சியா இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஏன்னா, அவங்களோட வெற்றியே வந்து அதற்கு மிக உதாரணமா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஸோ, அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 3 முறை வந்து அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கவுண்டமலையம் சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 சட்டமன்ற தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்புல விசி ஆர்குட்டி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 1,10,870 வாக்குகளும் 41.50% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து திமுக சார்புல ஆர் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 1,02,845 வாக்குகளும் 38.50% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து அடுத்து பாஜக சார்புல ஆர் நந்தகுமார் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 22,444 வாக்குகளும் 8.4% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக தான் மீண்டும் ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக சார்புல அருண்குமார் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 1,35,669 வாக்குகளும் 44.20% பெற்று இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக பொறுத்தமட்டில் ஆர் கிருஷ்ணன் மீண்டும் போட்டிட்டு இருக்காரு. அவரு 1,25,893 வாக்குகளும் 41% பெற்று இந்த இடத்துல வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து மக்கள் நீதி மய்யம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, பங்கஜ் ஜெயின் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 23,527 வாக்குகளும் 7.7% பெற்று இந்த இடத்துல வந்து 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து கவுண்டமலையம் மக்களவைத் தேர்தல் நடக்குதுன்னு பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 மக்களவைத் தேர்தல் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதி கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியா வரும். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, திமுக தான் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க. திமுக சார்புல பி.ஆர். நடராஜன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 1,28,828 வாக்குகளும் 41.37% பெற்று இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில சி.பி. ராதாகிருஷ்ணன், அதாவது துணை குடியரசுத் தலைவரா இப்ப பதவியில இருக்க சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் போட்டியிட்டாரு. அவரு 87,145 வாக்குகளும் 27.99% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, எஸ். கல்யாணசுந்தரம் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 13,432 வாக்குகளும் 4.31% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து 2024 தேர்தல் மக்களவைத் தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில மீண்டும் வந்து திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக கூட்டணி சார்புல பி. கணபதி ராஜ்குமார் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 1,31,786 வாக்குகளும் 42.32% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து என்டிஏ கூட்டணி சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாள் பாஜக தமிழக தலைவரான கே. அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டு இருக்காங்க. அவரு 1,07,073 வாக்குகளும் 34.39% பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக தனிச்சு போட்டிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. சிங்கை ஜி. ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 52,997 வாக்குகளும் 17.02% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல கலாமணி ஜெகநாதன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 19,517 வாக்குகளும் 6.27% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கவுண்டமலையம் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக, திமுக, நாம் தமிழர் பார்க்க போறோம். அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 41.50%, 2019ல 27.99%, 2021ல 44.20%, 2024ல 17.02% பெற்று இந்த இடத்துல வந்து குறைவான அளவுல தான் வாக்குகள் பெற்றிருக்காங்க. அதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் என்டிஏ சார்பில் நின்னது காரணத்தினால தான். அடுத்து திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 38.50%, 2019ல 41.37%, 2021ல 41%, 2024ல 42.32% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அது வந்து ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு நாடாளுமன்றம்னு வரப்போ ஒரு மாரி இருக்கு. சட்டமன்றம்னு வரப்போ ஒரு மாரி இருக்கு. அது மிகப்பெரிய அளவுல கன்ஃப்யூஷன் இருக்கு.
பட் ஆனால் அந்த வாக்குகள் வந்து அவங்களுக்கு விழுந்த வாக்குகள் தான். அந்த வகையில் பார்க்குறப்ப நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 1.4%, 2019 4.31%, 2021 5.8%, 2024 6.27% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நார்மலான வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. அது வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியா இருக்கு. அடுத்து கவுண்டபாளையம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்துடலாம். அந்த வகையில் மொத்த வாக்காளர்களாக 3,77,740 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா நான் பார்த்த டேட்டாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுண்டபாளையம் தொகுதி தான் சோழிங்கநல்லூருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வாக்குகள் அதிகமாக இருக்கிற ஊர் அப்படின்னு நினைக்கிறேன். 2வது இடத்துல இருக்குது கவுண்டபாளையம். அந்த வகையில் 1,84,213 ஆண்களும் 1,93,416 பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 3ஆம் பாளையந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா 111 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க. அதாவது வாக்காளர்கள்னு பொறுத்தளவுக்கு ஏஜ் வைஸ் கேட்டகரி பிரிச்சிருக்கோம். 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 62,264 ஆண்களும் 65,375 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 78,843 ஆண்களும் 82,782 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 43,106 ஆண்களும் 45,259 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதுவும் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு 4 லட்சம் பீப்புள்ஸ் பக்கமாக இருக்காங்க. இது வந்து அந்த வாக்காளர்கள் மறுசீரமைப்புக்கு அப்புறம் எடுத்த ஒரு டேட்டா. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் 3,80,000 மக்கள் பக்கமாக இருக்காங்க மக்களே. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய தொகுதியாக இருக்குது. அடுத்து கவுண்டபாளையம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 3 தேர்தல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில் 2011 73.60%, 2016 65.70%, 2021 71.50% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில் 70.27% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நகரத்து பீப்புள் இது கவுண்டமலைன்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவுட்டர் வருது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த கிராமப்புற மக்களும் இருக்காங்க காரணத்தினாலேயே இந்த இடத்துல 70% தொற்றுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. சிட்டிக்குள்ளே தான் இந்த மாதிரிலாம் இருக்கும் போல இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த தொகுதி மக்கள் கண்டிப்பாக 100 பண்ணணும்னு நான் என்னோட ஆசையை சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுங்க. அடுத்து கவுண்டபாளையம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் இந்த தடவை மிகப்பெரிய அளவில் இழுபறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2026 24 தேர்தல் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ கோயம்புத்தூர் தொகுதியிலேயே வந்து திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தது. திமுக கூட்டணிக்கு இந்த தொகுதி கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த தொகுதி வந்து மிகப்பெரிய அளவில், ஏன்னா இந்த தொகுதி இந்த ஆர்குட்டி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட திமுகவில் தான் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வாக்குகள் பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ திமுக தோல்வி தான் கொஞ்சம் அடையும். ஆனால் இழுபறின்னு பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக பொறுத்த மட்டும் 35.80%, 95,022 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா தொகுதியும் அவங்க நல்லா தான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ கவுண்டபாளையம்னு வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா தொண்டாமுத்தூர் பக்கத்துக்கால இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து வேலுமணி அவர்கள் தான் வந்து மாவட்ட தலைவராக இருக்காரு, மாவட்ட செயலாளராக இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலுமணி அவர்கள் வந்து கோயம்புத்தூர் மண்டலத்தை மிகப்பெரிய அளவில் பாதுகாத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வேலுமணி அவர்கள் வந்து கோயம்புத்தூரை இன்னும் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ 2021 தேர்தலே அதை நம்ம ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ 2026 பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மிகப்பெரிய அளவில், ஏன்னா அப்பவும் வந்து அவர் கொஞ்சம் நல்ல போஸ்ட்ல இருந்தார். இப்பவும் வந்து நல்ல அமைப்பு செயலாளராக சம்திங் அந்த தேர்தல் அமைப்பு செயலாளராக என்னமோ பதவி இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதிமுகவுக்கு இந்த இடத்துல வந்து பலம் வாய்ந்த ஆட்கள் தான் வந்து அதிமுக இந்த இடத்துல நியமிச்சிருக்க காரணத்தினால ஸோ கவுண்டபாளையம் வந்து தொண்டாமுத்தூர் பக்கத்துக்கால இருக்குங்காட்டியும் இந்த இடத்துல வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த தொகுதி வந்து நல்ல ஒரு வாய்ப்பை இந்த தடவையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆனால் திமுகவை பொறுத்த மட்டும் அவங்களும் சாதாரண இல்லை. கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து திமுக, ஏன்னா அவருக்கு வேலுமணியவே வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு செந்தில் பாலாஜி அவர்களை வச்சு காய் நகர்த்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் ஒரு பேட்டில் இருக்குது. இந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட், அது போரே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த கோயம்புத்தூர் தொகுதியில் இருக்க ஒரு 4-5 தொகுதியில் நடக்க போகுது. ஸோ அந்த அளவுக்கு இழுபறி தொகுதியாக இருக்கிற காரணத்தினாலேயே இந்த இடத்துல வந்து அதிமுக சற்று வாக்குகள் அதிகமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. திமுக பொறுத்த மட்டும் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக பொறுத்த மட்டும் 34.86%, 91,731 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இங்க இருக்கிற தொகுதிகள் எல்லாம் அனைத்து தொகுதிகளும் அவங்க வெற்றி பெறணும்னு மிகப்பெரிய அளவில் போராடிட்டு இருக்காங்க. ஸோ கவுண்டபாளையம் தொகுதியும் வந்து அவங்க கண்டிப்பாக குறி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அவங்க நல்லா
எப்படி சொல்றேன்னா, அவருக்கு ஒரு நல்ல ஒரு இண்டிபெண்டன்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அவர் ஃப்ரீடமா ஒர்க் பண்றதுக்கோ, சம்திங் அங்க இருக்கிற அரசியல் கட்சிகளோட அந்த உள்கட்சி பூசல்லாம் வந்து எதுவுமே நடைபெறாத அளவுக்கு வந்து திமுக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு ஃப்ரீடம் குடுத்துறங்காட்டியும் அவர் கண்டிப்பா வந்து அவரு அரசியல் எப்படி சொல்றது? அவர் அரசியல் வந்து அரசியல்ல பேரரசனா இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு தேர்தல்ல இருந்திருக்காரு. அதுக்கு எகெய்ன்ஸ்ட் இருக்கிற வேலுமணி அவர்களும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல 2 பேரரசர் நடுவுல நடக்க போற போர்கள் தான் கோயம்புத்தூர். அதுல கூட அண்ணாமலை அவர்கள் வந்து இருக்கிறாரு. ஸோ சப்போர்ட்டுக்கு வேலுமணி அவர்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் இருக்க காரணத்தினால, செந்தில் பாலாஜி அவர்களோட அந்த ஒரு பலம் வந்து கொஞ்சம் குறைவா எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்காட்டி தான் இந்த வாக்குகள் குறைவா இருக்கு. ஸோ ஏன்னா, அது அது வந்து எப்படி சொல்றதுன்னா, இருமுனை போட்டி கிடையாது. இங்க இருமுனை, அங்க ஒரு முனை அப்படிதான் இருக்கு. ஸோ திமுகக்கு இந்த தி கோயம்புத்தூர்ல வந்து சொல்லும்படி ஆட்கள் இல்ல. ஏன்னா கரூர்ல இருந்து தான் வந்து ஒரு மண்டல தளபதிய நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ, அது எந்த அளவுக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த தொகுதி மிக கடுமையான தொகுதியா இருக்க போகுது. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9.09% 24,129 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கூட்டணி கட்சிகளோட இணைவு இல்ல அப்படிங்கிறத வந்து அவங்க உறுதியா தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இணைவெல்லாம் இல்லைன்னா அப்படின்னா, தனிச்சு போட்டிட்டா வந்து இந்த இடத்துல ஆட்சியை பிடிக்கிறது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கஷ்டமான ஒரு வேலை. ஸோ அத வந்து கடைசியா முயற்சி பண்ணது என்னமோ வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். அந்த முயற்சியில அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ குடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து சீமான் அவர்களும், விஜய் அவர்களும் மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு இந்த மக்கள் மேல நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா, அதுதான் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆரம்பிச்ச காலங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த டெக்னாலஜி போர் வந்து மிகப்பெரிய அளவுல டெக்னாலஜி எலக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2016லாம் மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல ஏன்னா, அப்பதான் வந்து ஹலோன்னு ஒரு ஆப் இருந்துச்சு. ஸோ அந்த ஆப்ல நல்ல ஒரு எப்படி சொல்றது? ஒரு சில கன்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த கன்டென்ட்ஸ பார்த்து அப்பதான் ஆரம்பிச்சேன். ஸோ இதுதான் இருக்கும் போல இருக்கு. ஸோ அம்மாவுக்கு மறுபடியும் அந்த மாரி டைவர்ட் ஆன பீப்பிள்ஸ் தான் நெறைய பேர் இருக்காங்க. ஏன்னா, அம்மா அவர்களும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல நல்லது செஞ்சாங்க. அதனால தான் 2வது தடவையும் வந்தாங்க. பட் ஆனா அவங்க அன்பார்ச்சுனேட்லி அவங்களால அந்த 6 மாசம் தான் இருக்கவே முடிஞ்சது. ஸோ அது மிகப்பெரிய அளவுல ஒரு இதா இருந்தாலும், அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல நல்லதும் செஞ்சாரு. அப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ வந்திருக்காரு. அவரும் நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. எடப்பாடி அவர்களும், மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரிசமமா தான் இந்த பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த எலக்ஷன பொறுத்து தான் யார் வந்து நல்லது செஞ்சாங்க, யார் கெட்டது செஞ்சாங்க, யார் வந்து அவிங்கள விட கம்மியா செஞ்சாங்க, கெட்டதுங்கிறத விட யார் கம்மியா செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம உணரப் போறோம். பார்க்கலாம் அது எந்த மாரி எப்படி இருக்க போது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா 9.9% வாக்குகளும், 24,129 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 19.80%, 52,555 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, யாராச்சும் ஒரு புதுசா வந்து ஒரு கட்சிகள் தொடங்குச்சு அப்படின்னா, கோயம்புத்தூர் மண்டலத்தில இருக்க கவுண்டமலை மிகப்பெரிய அளவுல ஒரு ஆதரவு குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது ஒரு ஒரு ஃபிலிம் ஸ்டாரு, ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாரி அவரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு இந்திய திரையுலகின் ஒரு நல்ல டாப் ஸ்டாரா இருக்காரு, சூப்பர் ஸ்டாரா இருக்காரு விஜய் அவர்கள். அவர வந்து அந்த தொகுதிகள் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அவருக்கு அறிமுகம் தேவையில்ல. அவருக்கு தேவையானது இந்த பிரச்சாரங்கள்ல அவர் எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு அப்படிங்கிறத பொறுத்து, அவருக்கான வாக்குகள் வந்து உயர்ந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது கண்டிப்பா வந்து கவுண்டபாளையம் தொகுதி மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அது என்ன நடக்க போது, எப்படி பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இந்த மாரிலாம் கூட்டணிகள் இந்த மாரி கட்சிகள்லாம் இணைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அந்த வகையில பார்க்குறப்ப அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, இந்தி திஸ் அ பாமக, அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்லாம் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து 35.85% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, தேமுதிகவோட இன்னும் வந்து பேசிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து நான் இணைவு ஏற்பட சொல்லல. நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் அந்த இணைவு இல்ல அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லிக்கலாம். ஸோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்த காரணத்தினால இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியும் அதிமுகவும் தான் மிகப்பெரிய அளவுல வலுவான கட்சியா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிஜேபி ஒரு அதிமுகவோட சேர்ந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வாக்குகள வந்து வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச உண்மதான். ஸோ அது இனமும் ஏற்பட்டுருச்சு. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு எப்படி சொல்றது? ஆ ஒரு ஒரு பக்கம் பிளஸ் மைனஸ் ஆகி மறுபடியும் ஈக்குவல்ட் ஆயிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதிமுக கூட்டணி இப்போ வந்து ஒரு சரியான கூட்டணியா இருக்கு. திமுகவுக்கு நிகரான ஒரு கூட்டணியா அதிமுக இருக்கு. ஸோ ஏன்னா திமுகவுல ஒரு 2 கட்சிகள் எச்சா இருக்கு. அதிமுகவுல 2 கட்சிகள் கம்மியா இருக்கு.
அதுதான் உண்மையான ஒரு ரீசனா இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் இந்த மாரி மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்க காரணத்தினால 34.56% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, மேற்கூறிய அனைத்து கட்சிகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவை தவிர மித்த எல்லா கட்சிக்கும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வாக்குகள் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா, கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக அதிக முறை வெற்றி பெறல மக்களே. ஸோ அந்த அளவுக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து இன்னும் வந்து எப்படி சென்னை வந்து திமுக பக்கம் இருக்கோ, அது மாரி கோயம்புத்தூர் வந்து அதிமுக பக்கம் இருக்கு. எப்படி திருச்சி வந்து திமுக பக்கம் இருக்கோ, அதே மாரி சேலம் வந்து அதிமுக பக்கம் இருக்கு. எப்படி மதுரை வந்து சரிபலமா இருக்கோ, அதே மாரி திருநெல்வேலியும் சரிபலமா இருக்கு. ஸோ இந்த 6 மண்டலங்களும் ஏன்னா இந்த 6 மண்டலங்கள் தான் மாவட்டங்களா ஃபர்ஸ்ட்டு இருந்துச்சு. பஸ்ல கூட கோயம்புத்தூர், சேலம் அந்த மாரி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இத சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்ப 2 பேருமே 2 1/2 2/2 இருக்கிறாங்க. ஸோ 2 1/2 3 3 நெனைக்கிறேன். 3 3 2 2/2 இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஈக்குவாலிட்டில இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கூட்டணிகள் ஈக்குவல்ல தான் இருக்கு. பார்க்கலாம் அது எப்படி என்ன பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு போட்டியிட்டா 9.09% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணிகளோட இணைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்க காரணத்தினால, இந்த கூட்டணிகளோட எதிர்பார்ப்பு, அந்த கூட்டணிகளோட எதிர்பார்ப்புன்னு சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஸோ அதனால தனிச்சு போட்டிட்டாங்கன்னா 9.9% வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி தமிழக வெற்றி கழகமும் அதே மாரி தான். 19.80% வந்து விஜய் அவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பேருக்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு அது எப்படி என்ன பண்ண போறாரு, எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அவங்க கூட்டணி கட்சிகளோட இப்போ வரைக்கும் எங்கேயுமே இணைவில்லை அப்படிங்கிறத அவங்க உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது கண்டிப்பா உண்மையா தான் இருக்கு. ஏன்னா இப்போ எல்லாமே எல்லா கூட்டணியும் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு விஜய் தனிச்சு தான் போட்டிடுவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ 19.80% வாக்குகள் வாங்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மங்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து உங்களுக்கான டேட்டாஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு மக்களே. நீங்கள் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு அரசியல் சம்மந்தப்பட்டது டேட்டா சம்மந்தப்பட்டது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வீக்லி 3 டைம்ஸ் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கான கண்டென்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக கண்டிப்பாக எல்லா தொகுதியும் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.